5 செகண்ட் வேலை தான். 5 செகண்ட் 5 செகண்ட் வேலை தான் அது. அதுக்கு எவ்வளோ போராட்டமா இருக்கு. யோசி, அவனே பொழப்புக்கு அண்ணன் சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அண்ணே உங்களை போட வேண்டி வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. என்ன அங்க பாரு பொட்டா பத்தி என்ன திருத்த முடியாது. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சரவணகல் யூடியூப் சேனல். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து கேஒய்சி பண்ணியாச்சு. நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, தெரியும் அதான் என்ன ப்ராசஸ், என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த கேஒய்சி நான் எப்படி பண்ணேன்னா, கிட்டத்தட்ட மார்ச் 16 தான் ஆகஸ்ட் 16 தான் டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆகஸ்ட் 16க்குள்ளே பண்ணோம். பட் ஆனால் நான் நேற்று நைட்டு தான் பண்ணேன். நேற்று நைட்டு தான் பண்ணேன். அதுவும் ஆஃபீஸில் உட்காந்துட்டு சரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, நம்மளுக்கு எந்த காலம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. போனேன் ஃபஸ்ட்டு பம்பல் சென்டருக்கு போயிட்டு சொன்னேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்தாங்க, உங்களோட ஆதார் கார்டு எதுவுமே ஆட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. சரி என் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு ஆட் பண்ணோடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எஃப்ஓ அப்ரூவல், ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்ரூவல் வந்தால் தான் உங்களால் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும்னு சொன்னாங்க. சரி ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்ரூவல் வந்து எப்போ பண்ணுவான்னு கேட்டால், தெரியாது சார், இப்போ பண்ணுவாங்க, ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், ஆனால் அதுக்கு வந்து மெசேஜ் வரும்னு சொன்னாங்க. ஒரு மெசேஜும் வரல, ஒரு காலும் வரல, எந்த ஒரு டீட்டெயிலும் ப்ராப்பராக இல்லை. ஓகேங்களா, நானா கால் பண்ண வரேன். அன்னைக்கு ஈவினிங்கே கால் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலாக அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம்னா ரெக்கார்ட் பண்ணல. ரொம்ப இன்டெப்த்தாக போனால் ஒரு மாதிரி இருக்குமே, எல்லாரையும் குறை சொல்கிற மாதிரியே இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப இன்டெப்த்தாக எந்த ஒரு விஷயத்துலையும் போக மாட்டேன். ஏன்னா ஒரு சில டைம்ல அந்த குறை சொல்றது வந்து ஓவர் பிளேமிங்காக ஆகிடும். அதனால் ரொம்ப குறை சொல்லாமல் ட்ரை பண்ண. அன்னைக்கு ஈவினிங்கே 5 மணிக்கு அவங்க கால் எடுக்கலை, சுத்தமாக காலே எடுக்கலை. அந்த ஆண்டி வந்து சொன்னாங்க, ஃபீல்டு எஃப்ஓ அப்ரூவ் பண்ணும் சார், எஃப்ஓ அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் வந்தாலும் கண்டிப்பாக வந்துடும் சொன்னாங்க. ஆனால் அந்த எஃப்ஓ அப்ரூவ் பண்ணது வந்து ஒரு மெசேஜ் வரும் சொன்னாங்க. மெசேஜும் வரல, காலம் வரல, எந்த டீட்டெயிலும் வரல. நான் மட்டும் பேன்னு முடிச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வர இந்த ரீல்ஸ் வேறு ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ரீல்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது 16ஆம் தேதிக்குள்ளே பண்ணுவேன், 12ஆம் தேதிக்குள்ளே பண்ணுமே, 16ஆம் தேதிக்குள்ளே பண்ணுமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு நாட்கள் போயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் எப்போ 13ஆம் தேதியோ என்னமோ போனேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் அந்த வீடியோ பார்ட் 1 வீடியோவில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது பார்ட் 2 கைஸ். பார்ட் 2ல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இருந்தாலும் அந்த விஷயத்தை ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேட்டுட்டு ஒரு மாதிரி மன உளைச்சலாக, ஒரு மாதிரி சேடாக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னடா நம்மளுக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஃபீலிங். ஏன்னா என் லைஃப்பில் எல்லா விஷயமும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் நான் ஆசைப்பட்டோம், ஒரு விஷயத்த நான் வாங்கணும்னு நினச்சாலும், இந்த விஷயத்துக்காக போய் போரான்னு நினச்சாலும் உடனே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. போராட்டம் தான் ஒரு 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 மாதிரியை என்னை அப்படியே வச்சு புழிஞ்சி எடுத்துட்டு அப்புறம் தான் அந்த விஷயத்தை தருது. எனக்கு மட்டும்தான் அப்படியா, இல்லை உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? லைஃப்ல ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது, எனக்கு ஒரு நார்மல் விஷயம் கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து கமெண்ட்ல ஒரு ஹார்ட் சொல்லிட்டு போங்க. ஹார்ட் சொல்லிட்டு எனக்கும் இப்படிதான் ப்ரோ நடக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு போங்க. ஆனா அந்த மாதிரி தான் எனக்கு நடந்தது. ஆனா எனக்கு அப்படி நடந்தாலும் நான் ஒரு பாசிட்டிவிட்டி நினைச்சிட்டு இருப்பேன். அந்த பாசிட்டிவிட்டி என்னன்னா, என் லைஃப்ல நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு எல்லாருக்குமே நான் அதான் சொல்லியிருக்கேன். என்ன ஆனாலும் சரி, கடைசியில் நல்லதாக தான் முடியும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளோ துயரம் வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் கடைசியில் வந்து நல்லதாக தான் முடியும், பாசிட்டிவிட்டியாக தான் முடியும். ஆனால் எனக்கு அந்த பாசிட்டிவிட்டியாக முடியும் தான், எல்லா ஒரு விஷயமும் பாசிட்டிவிட்டியாக முடியும். அந்த பாசிட்டிவிட்டியாக முடியறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள் இருக்கு பாருங்க, ஐயோ போட்டு ஒரு வழி பண்ணிடும். என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆக்கிடும். இது ஒரு விஷயமே இல்லையா, இது ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் பண்ணுது. இகேஒய்சின்றது சீரியஸாக ஒரு மேட்ரே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு 5 செகண்ட் வேலை தான். 5 செகண்ட் வேலை தான் அது. அதுக்கு எவ்வளோ போராட்டமாக இருக்கு. சில பேர்லாம் பார்ட் 1ல சொன்ன மாதிரி தான், அவங்களாம் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரில. ஆனால் எங்கள் டேடி இறந்த அப்பவே நான் வந்து என் ஆன்லைன்லேயே இந்தியன் ஒன் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நேமை வந்து என் நேமுக்கு அந்த எங்கள் டேடி நேமை இது பண்ணிவிட்டு என் நேமுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். எங்கள் டேடி ஆதார் கார்டு எதுவுமே ஆட் பண்ணாமல் இருந்திருக்காரு. ஸோ என் ஆதார் கார்டை ஆட் பண்ணி எஃப்ஓ அப்ரூவல் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க.
சரி எஃப்ஓ அப்ரூவ் பண்ண சொல்லிட்டு இப்போ 4 days ஐ திங்க் 4 days வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு 18 19 நினைக்கிறேன், 18 ஆகஸ்ட் 18 இன்னைக்கு. ஆக்சுவலாக நேற்று நைட்டு கரெக்டாக கிட்டத்தட்ட 11:50 11:30 11 to 12 அந்த இன்டர்வல்ல தான் கரெக்டாக நான் வந்து இகேஒய்சி ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் ஒரு கண்டென்ட் இப்போ ஒரு கண்டென்ட் யோசிச்சுட்டு இருக்கும்போது கேஸ்ன்னு வந்து ஐயோ கேஸ்ன்னு ஞாபகம் வந்ததுன்னு ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரி நம்ம தான் இந்தியன் ஆயில் வந்து நம்ம இகேஒய்சி பண்ணவே இல்லையே, சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்தியன் ஆயில் ஒன்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்லேயே நீங்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். நான் என் நேம் சேஞ்ச் பண்ணதுலேருந்து எல்லா விஷயமும் ஆன்லைன்லேயே ஈஸியாக அத்தபடியாக பண்ணலாம். என்ன கொஞ்சம் டைம் ஆகும். அந்த நேம் சேஞ்ச் பண்ணதுக்குலாம் எனக்கு அப்ரூவ் ஆச்சு, ஓகேங்களா. மற்றபடி அப்ரூவ் ஆகிட்டு மெசேஜ் வந்தது, இன்டிமேஷன் கொடுத்தாங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்டிமேஷன் அப்ரூவல் எதுவுமே தரல. அந்த ஒரு ப்ராசஸ் வந்து பிடிக்கல. பட் ஆனால் நேம் சேஞ்சுக்கு வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக எனக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்ததுன்னா சொல்லுங்கள். ஏன்னா நேம் சேஞ்ச் பண்ணது ஈஸியாகிடுச்சு. அடுத்தடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு வந்து இன்டிமேஷனே இல்லாமல் பிளாங்கெட்டாக இருந்தது. இப்போ எஃப்ஓ ஆஃபீஸர் அப்ரூவ் பண்ண சொன்னதை எஃப்ஓ ஆஃபீஸர் அப்ரூவ் பண்ணாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நானே ஒரு மைண்ட் செட்டில் எனக்கு ஒரு ஞாபகம் சடனாக கேஸு ஞாபகம் வந்ததுனால சரி நானே போய் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லிட்டு இந்தியன் ஒன் ஆயில் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண உடனே மல்டிபிள் ஆப்ஷன் ஷோ பண்ணும். அந்த மல்டிபிள் ஆப்ஷன் ஷோ பண்ண உடனே அங்கேயே காட்டும். இப்போ நீங்கள் உங்களோட நேம் போட்டு உங்களோட உங்களோட அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, கேஸோட நம்பர், அந்த நம்பர் போட்டு லாகின் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்க. ப்ராப்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதேமாதிரி அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஆதாரோட லிங்க் ஆகிருக்கணும். ஆதார் லிங்க் ஆனது தான் கேஸோட லிங்க் ஆகிருக்கணும். எல்லாமே ஒரே லிங்க்டு மொபைல் நம்பராக இருக்கணும். அதேமாதிரி நேமும் ஆதார் கார்டு நேமு, அதே மாதிரி இதில் இருக்கிற நேமு எல்லாமே ஒரே நேம். தயவு செஞ்சு மறுபடியும் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணுங்கள். பர்த் சர்டிஃபிகேட்ல இல்லை இப்படி யூஸ் பண்ணிக்கணும். பர்த் சர்டிஃபிகேட்ல என்ன நேம் இருக்கும் அந்த நேமை தான் காலங்காலத்துக்கு எந்த இதுலையுமே சேஞ்ச் பண்ணாமல் யூஸ் பண்ணுறேன். அப்படிதான் சேஞ்ச் பண்ணாமல் யூஸ் பண்ணுறேன். ஆனால் என் பர்த் சர்டிஃபிகேட்ல நேம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் நான் ஆதார் கார்டில் நான் வந்து இனிஷியல் இல்லாமல் என் சரண்டராஜ் பத்மநாபன் ஃபுல் நேம் வச்சுதான். அதுக்கப்புறம் எனக்கு எப்போ தோணுச்சின்னு தெரில. அப்போ ஒரு பத்தாவதுலேருந்தே கிட்டத்தட்ட நான் அதே இதில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அது வந்து எனக்கு பிற்காலத்தில் வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தது. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ஒரு டைம் ஒரு ஆதார் கார்டில் என்ன நேம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேமையே கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. பர்த் சர்டிஃபிகேட்ல மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் பாஸ்போர்ட்டில் இருக்கணும், அதே நேம் தான் ஓட்டர் ஐடியில் இருக்கணும், அதே நேம் தான் ரேஷன் கார்டில் இருக்கணும், அதே நேம் தான் நீங்கள் வேற என்னென்ன வாங்க போறீங்களோ கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ரூஃப் என்ன வாங்குறீங்களோ அது எல்லாமே ஒரே நேம்ல வச்சுக்கோங்க. இனிஷியல் இருந்ததுன்னா இனிஷியல் வச்சே வாங்கிக்கோங்க. இனிஷியல் இல்லாமல் இருந்ததுன்னா இனிஷியல் இல்லாமலே வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் அது மூலியமா கூட சில டைம் நிறைய பேர் அலக்கழிக்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு பேபிக்கு பிறந்திருந்தா பேபிக்கு நீங்க வாங்க போகும்போது கூட பேபிக்கு ஒரு நேம் செட் பண்ணுங்க. அதே நேம் ஃபார்மேட்லேயே எல்லாத்தையும் செட் பண்ணுறங்க. எந்த ஒரு விஷயத்த மாற்றாம அப்படின்னா எந்த ஒரு அலட்சியம் இல்லாமல் உங்களுக்கு வர ஒரு விஷயத்த நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்கும் போது இந்த மாதிரி நேம் சேஞ்சு இந்த மாதிரி லொட்டுலஸுக்குன்னு எதனாச்சும் ஒரு ரிக்வஸ்ட் இல்லாமல் நீ ஈஸியாக முடிச்சிடலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அதனால நேம் சேஞ்சு என்ன ஆதார் கார்டில் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக. அதை தவிர்த்து வேறு எதுவுமே மாற்றாதீங்க. இப்போ பேபி உங்களுக்கு புதுசாக வந்துச்சுன்னா பர்த் சர்டிஃபிகேட் என்ன நேம் இருக்கோ அதே நேம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக மாற்றாம அவங்களுக்கு வர ப்ரூஃப்லேருந்து கவர்மெண்ட் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே அதே மாதிரி வச்சுடுங்க. ஆக்சுவலாக மெயினாக இந்த பார்ட் 2ல இகேஒய்சி கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு காய்ஸ். ஏன் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்தியன் ஒன் ஆயில் ஓப்பன் பண்ணேன் கரெக்டாக 11:20 கிட்ட ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஷோ பண்ணிச்சு கம்ப்ளீட் ஒரு இகேஒய்சி மட்டும் ரிஜெக்டட்ல இருந்துச்சு, கம்ப்ளீட் பண்ணுங்க சொல்லிச்சு. ஸோ கம்ப்ளீட் இகேஒய்சியை வந்து நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேட் ஆப், இப்போ நான் ஐஃபோன் வச்சிருக்கிறதால இந்த ஐஃபோனில் நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். அதேமாதிரி ஆண்ட்ராய்டு இருந்ததுன்னா ஆண்ட்ராய்டு அதிலே கேட்கும். இந்த மாதிரி ஆதார் கேஒய்சி அத்தன்டிகேஷன் ஆப் வந்து ஃபேஸ் ஆப் ஒன்று, அதை வந்து ஓப்பன்லாம் பண்ண முடியுது. ஜஸ்ட்டு ஆதார் அத்தன்டிகேட் ஆகிறதுக்கு மட்டும் அந்த ஆப் வந்து உங்கள் மொபைல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணும். ஸோ ஒன்ஸ் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த ஆதார் அத்தன்டிகேட் ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஓகே ஆதார் கார்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு அந்த ஆப்லேருந்து ஒரு 5 ஸ்டெப்ஸு போகும். 1 2 3ன்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி 5th ஸ்டெப்ஸில் வந்து நம்ம ஃபேஸ் வந்து காட்ட சொல்லுவோம். ஒரு ரவுண்டாக ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிறதுல ஃபேஸை வந்து காட்ட சொல்லுவோம். ஃபேஸ் காட்டும் போது நம்ம ஃபேஸை கொஞ்சம் ஒரு வைடராக வச்சுக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் கொஞ்சம் வைடராக வச்சுக்கிட்டு ஒரு 2 டைம் 1 2 3
அந்த 3 டைம்ஸ் இல்லைன்னா 2 டைம்ஸ் நீங்க பிளிங்க் பண்ணீங்கனாலே அந்த ஆதார் வந்து உங்க ஹை இருக்குல்ல, ஐல இருந்து அத்தன்டிகேட் ஆகும். நீங்க ஆதார் பண்ணும்போது கண் ரேகை, கை ரேகை எல்லாமே பண்ணுவாங்கல்ல, இதுல வந்து கண் ரேகை வச்ச மாதிரி டங்னு அடிச்சோம்னா 2 டைம்ல அது அத்தன்டிகேட் ஆயிடும். அத்தன்டிகேட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில், ஆதார் டீட்டெயில், அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்துருச்சு. அத்தன்டிகேட்னு வந்துட்டதுக்கு அப்புறம் எல்லா டீட்டெயிலும் வந்துட்டதுக்கு அப்புறம் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் அதை கொடுத்தீங்கன்னா eKYC has been successfully completed, your request has been approved சொல்லிட்டு ஒரு 2 மெயில் மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு தானா டக்குன்னு வரும். அவ்வளவுதான் guys, இதான் eKYC ப்ராசஸ். சப்போஸ் இன் கேஸ் யாருக்குனாச்சு அந்த eKYC உங்களுக்கு வரல, நான் ட்ரை பண்ண ப்ரோ, அக்செப்ட் கொடுத்துட்டு பார்த்தா எனக்கு டெக்னிக்கல் எரர் வருது, இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை அகேன் லேட்டர் அப்படின்னு வருதுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. டெக்னிக்கல் எரர் இருந்தா, இல்லைன்னா டைரக்டா போயிட்டு உங்களோட கேஸ் ஏஜென்சி ஆஃபீஸ் எங்க இருக்கோ அங்கே போயிட்டு கேட்டிருக்கேன். நான் அப்படிதான் போனேன். எனக்கு எஃப்ஓ அப்ரூவல் பெண்டிங் சொன்னாங்க, அப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் அது எனக்கு தெரியல. ஆனால் நானே ட்ரை பண்ணும்போது எனக்கு ஈஸியாக கிடைச்சிடுச்சு. நான் 2 பிளிங்க் தான் பண்ணேன். எனக்கு அப்ரூவல் வந்து என் டீட்டெயிலாம் வந்துச்சு. சப்மிட் கொடுத்தேன். eKYC has been successfully completed. ஃபைனலாக அந்த eKYC நல்லபடியாக முடிச்சாச்சு guys. இதுதான் பார்ட் 2 வீடியோ. இதை தான் நான் ப்ராசஸாக ஃபாலோ பண்ணேன். வேறு எதுவுமே ப்ராசஸாக ஃபாலோ பண்ணல. வித்தவுட் விசிட்டிங் கேஸ் ஏஜென்சி நான் வீட்டிலேருந்தே அழகாக பண்ணி முடிச்சிட்டேன் guys. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எதனாச்சும் டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் ஸ்டெப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ஸ்டெப்ஸை போடுறேன், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அதை ப்ராசஸ் பண்ணுறதுன்னு. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த வீடியோ முடிஞ்சிச்சு guys. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லது தவிர்த்து வேறு எதுவுமே நடக்காது. தேங்க்யூ. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ guys.